இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையான வார்த்தைகள், அவருடைய அன்பும் பலமும் மிக்க வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது, நம்மை அவருக்குள் நம்மை ஸ்திரப்பட செய்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல நம்ம தியானித்தோம். தேவனை குறித்ததான ஒரு தியானம். தேவன் எவ்வளவு தூரம் நம்முடைய மூச்சு காற்றை விட அவர் நெருக்கமானவராக நமக்கு இருக்கிறார். நம்மோடு கூட அவர் ஒன்று இணைந்திருக்கிறார், ஒன்றாக கலந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நேற்று தியானித்தோம். அந்த காரியங்கள் இதை யார் ஒருவர் உணர முடியவில்லையோ, இந்த அறிவை பெறவில்லை அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு நடக்கும்? நாலேஜ் ஆஃப் காட் நமக்கு இல்ல, தேவனை குறித்ததான அறிவு நமக்கு இல்ல அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்? இந்த தேவனை குறித்ததான அறிவை பெறாதவர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஏன் இதை தியானிக்க போகிறோம்னா, இத பார்க்கும் பொழுதுதான் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். தேவனை குறித்ததான நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? இதெல்லாம் நம்ம அவரை குறித்ததான அறிகிற அறிவு அது எந்த இடத்துலலாம் நமக்கு லேக்ல இருக்குதோ, அங்கதான் நமக்கு எல்லா சோதனைகளும் நமக்கு வருகிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். The people who know their God shall be strong and do exploits. அப்போ அதாவது நம்ம அறியாத தேவனை, ஒரு புரியாத தேவனை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா, நம்பவே முடியாது, விசுவாசிக்கவே முடியாது. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் பலன் எதுல அடங்கி இருக்கு? அந்த பலமுள்ள விசுவாசம் நமக்கு வேணும் அப்படின்னா, அது எது கூட தொடர்புல இருக்குன்னா, தேவனை குறித்ததான அவரை அறிகிற அறிவுல தான் அது என்ன செய்திருக்கு? தொடர்புல இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த வசனம் அழகா சொல்லுது, the people who know their God, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். அவங்களுக்கு எதை குறிச்சும் என்ன இருக்காது? கவலை, பயம், சோர்வு, புலம்பலு இது எதுவுமே இருக்காது. The people who know their God shall be strong, will be strong. அவங்க என்ன செய்வாங்க? அதற்கு ஏற்ற கிரியைகள், அதற்கு ஏற்றபடி செய்வாங்க. என் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஆழமாய் அறிந்து உணர்ந்தவர்களாய் இருப்பாங்க. அதற்கு ஏற்ற கிரியைகளை அவர்கள் செய்வார்களாம். அப்ப இன்னைக்கு நம்ம தேவனை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம்? நம்ம அறிந்திருந்தோம்னா நாமும் பலமுள்ளவர்களாய் இருப்போம். எத பத்தியும் ஒரு சின்ன கலக்கம் கூட நமக்கு இருக்காது. இன்றைக்கு இதே தானியேல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தேவனை ஆழமாய் அறிந்திருந்தபடியினாலதான் சிங்கக்கெபியில நீ போடப்படுவாய்ன்னு ஒரு பத்திரம் வைக்கப்பட்டு ராஜாவினால் முத்திரை போடப்பட்ட பிறகும் கூட அவன் ஆழமாய் தன் தேவனை அறிந்திருந்தபடியினால் அவன் பலமுள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த மனிதர் அததான் அவன் அந்த அந்த நாட்களே அவன் மனிதர்களுக்கு அவன் அடிமை ஆகாமல் இருந்திருக்கிறதையும், சுயாதீன நிலைமையில அங்க தானியேல் இருந்ததையும் நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்ன செய்வார்ங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு அதாவது அவருக்கு ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு தேவன் மேலன்னு தேவைப்படல. காரணம் என்னன்னா, என் தேவன் இப்படித்தான் அப்படிங்கிற உறுதி இருந்தது. பல பொய்யான நம்பிக்கைகள் அவருக்கு உடைக்கப்பட்டிருந்தது. பொய்கள் அவருடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருந்தது. இந்த பொய்கள் எப்ப உடையுதோ, நம்முடைய தவறான நம்பிக்கைகள் எப்ப உடையும் அப்படின்னா, அவரை அறியும் பொழுதுதான் அது உடையும்.
அவர் அறிகிற அறிவுங்கிறது அதுவும் நம்முடைய மைண்ட்ல இல்லாதபடிக்கு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்போ நம்முடைய நம்பிக்கைகள் மாறுகிறதோ, அத உணர்வடைகிறோமோ, அப்பதான் தானியேல போல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டுல இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எத குறிச்சும் இப்ப இயேசுவே நம்ம பார்க்கும் பொழுது, அவருக்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்ல. லாசரு கல்லறைக்கு முன்னாடி போகும்போது, அவருக்கு அவர் தேவன் யார்? தன்னுடைய பிதா யார்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் என்ன பேசுறேனோ, அது நடக்குங்கிறது, அது மட்டும் தான் அவருடைய எண்ணமே. அவருக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு தேவையே இல்ல. நமக்கு தான் இன்றைக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு தேவைப்படுகிறதா நம்ம உணர்கிறோம். ஆனா, இன்றைக்கு தேவ ரகமாய் மாறினவர்களுக்கு, இப்படித்தான் என் தேவன், இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பாங்களே தவிர, இப்ப நான் சொல்றது புரிய முடியுதான்னு தெரியல. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நம்பிக்கை என்பது அங்க அங்க நிச்சயம் இல்ல. ஏன்னா நான் என்ன பேசுறேனோ அதுதான் நடக்கும். அந்த உறுதி அவருக்கு இருந்தது. ஏன்னா நானும் என் அப்பாவும் ஒண்ணா இருக்கிறோம். நான் அவரு சொல்றத தான் நான் செய்றேன். அவருடைய சித்தத்த தான் நான் செய்றேன். நான் என்ன பேசுகிறேனோ அது நடக்கும். அவர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். இதுதான் அவருக்கு ரியாலிட்டியா இருந்தது. நிஜமா இருந்தது. இந்த அதாவது நம்ம பொய்கள நம்பிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான், நம்பிக்கைன்னு ஒண்ணு தேவைப்பட்டு, அந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? செயல்பட வேண்டியது இருக்கு. அவருடைய இருதயத்துல கொஞ்சம் கூட அவர் பொய்களுக்கு இடம் கொடாதபடியினாலே, எல்லாமே அவருக்கு நிஜமாய் இருக்கிறது. தேவனை குறித்ததான எல்லா காரியங்களும் அவருக்கு நிஜமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எத்தன பொய்கள நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவனை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் பல இடங்களிலே அது குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அவங்க எப்படி இருப்பாங்களாம்? பலமுள்ளவர்களா இருப்பாங்களாம். அவங்க திடன் கொண்டு இருப்பாங்களாம். தாவீது அந்த சிக்லாகுல அத்தனையையும் இழந்து போனான். தன்னுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், தன் கூட இருந்தவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இழந்து போய் அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போனாங்க. ஆனா தாவீது தேவனுக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஏன்னா, அவன் தேவனை அறிந்திருந்தான். எல்லாம் எதிரா தான் இருக்கு. ஆனா கர்த்தருக்குள் தன்னை எப்படி திடப்படுத்திக் கொண்டானா, அவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? ஒரு சின்னதா ஒரு காரியம் கூட நம்மள அசைச்சிருதுன்னா, நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம் தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவு என்ன? இதுல தான் குறைவுல இருக்கோம். இது புரியாம நம்ம இத கேட்டா நமக்கு நடந்துருமா? இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணா நடந்துருமா? அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும். நாம் தேவனை அறிகிற அறிவுல குறைவுபட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் என்பதை நம்ம பார்க்கவே முடியாது. நாம் அவரிலே பலன் கொள்ளவும் முடியாது. நெறைய வசனங்கள் தேவனை குறித்து அறிகிற அறிவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓசியா 4:6ல என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்போ இங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால அவங்க 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 அட்டாக் பண்ணப்படுறாங்க. அவங்க சோதிக்கப்படுறாங்க. அவங்க பரீட்சை பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லல. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என்னை குறித்து அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினால், அவர்கள் அழிக்கப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கும் பல நேரங்கள்ல அதுதான் நடக்குது. அவர குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால, எதுனாலும் நமக்கு நடக்குங்கிறதுக்கு குறிச்சு நம்ம பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில நாமே பல பயங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். அந்த பயமே நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள கொண்டு வந்து நம்மை அழித்து விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா,
தேவன் சொல்றாரு, ஏன் ஜனங்கள் தான். என்ன ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான். ஆனா அவர்களுக்கு என்ன இல்ல? என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லை. அவங்க கட்டளைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. எல்லாமே அவங்க அறிவுல இருக்கு. ஆனா, உணர்வு பூர்வமாய் என்னை உணர்ந்து கொள்ளாதபடியினால, அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஏசாயா 5:12ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சுரமண்டலத்தையும், தம்புருவையும், மேளத்தையும், நாகசுரத்தையும், மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை. அவர் கரத்தின் கிரியையை செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் என்ன செய்றாங்களாம்? அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிற உண்மை என்ன சொல்லுது? கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதில்லையா? அவருடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னு நோக்குகிறதில்லை. அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. அவர் கரத்தின் கிரியை இந்த உலகத்துல அவர் படைத்திருக்கிற கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது? நம்ம பார்த்தோம் ரோமர் 1:20, 21லலாம் நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு அவருடைய முழு கிரியை, அவருடைய வல்லமை, அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் படைத்த சிருஷ்டிப்புல தான் அவருடைய வல்லமை, தெய்வத்துவம் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடிகிறதாம். பரலோகத்துல போய் பார்க்கணும்னு அங்க சொல்லப்படல. இந்த பூமியிலேயே அவருடைய வல்லமைய நம்ம பார்க்க முடியும். இந்த பூமியில தான் பார்க்க முடியும். அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகளை இந்த பூமியில தான் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமியில அவர் படைத்த கரத்தின் கிரியைகள நம்ம பார்த்துட்டோம்னாலே, அவர ஆழமா அறிய முடியும். ஆனா, ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதில்லை. அவங்க மைண்ட் எதையோ நோக்கிக் கொண்டே இருக்குது. அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. அவருடைய செய்கைகள் எவ்வளவு பெரிதுங்கிறத சிந்தித்து பார்ப்பதே இல்லை. ஐயோ! செங்கடலையே, ஒரு கடலையே 2ஆக பிளந்து, அதை வெட்டாந்தரையாக்கி, தன் ஜனங்களை அதின் வழியாக கடந்து போக செய்தவர். அப்படிங்கிறத என்னைக்காவது அத தனிமையில உட்கார்ந்து, நம்ம அவருடைய செய்கையை நம்ம தியானித்து பார்க்கிறோமா? அவர் கரத்தின் செய்கையை நம்ம என்ன செய்கிறது இல்லையா? சிந்தி சிந்தித்து பார்க்கிறதில்ல. அவர் அவர் கரத்தின் கிரியையை நோக்கி பார்க்கிறதும் இல்ல. அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நீங்க நோக்கி பாருங்கள். அந்த அந்த பறவைக்கு அது விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்ல. அதை உங்க பரமபிதா பிழைப்பூட்டுகிறதை நீங்க நோக்கி பாருங்க. கவனித்து பாருங்க. அவர் வேற எதையும் பார்க்க சொல்லல. இந்த இந்த கிரியையை, இந்த நேச்சர அவர் என்ன செய்கிறார்? பார்க்க சொல்லுகிறார். அவர் கரத்தின் கிரியையை பார்க்க சொல்லுகிறார். காட்டு புல்ல கவனிச்சு பாருங்க. அதுக்கே ஆண்டவர் இவ்வளவு அழகாக உடுத்துவிக்கிறாரே. நம்ம நோக்கி பார்க்கிறோமா? இதுக்கெல்லாம் உடுத்து வைக்கிறாரே இந்த பறவைகளுக்கும், இந்த விலங்குகளுக்கும் அவர் போஷிக்கிறாரே. இன்னைக்கு நான் எவ்வளவு விசேஷமானவன், விசேஷமானவள் அப்படிங்கிறத அவருடைய மூச்சுக்காற்று, நம்முடைய மூச்சுக்காற்றை விட அவர் நம்மில் நெருக்கமாய் இருக்கிறார்னா, இன்றைக்கு உலகத்தையே படைத்தவர் நம்ம கூட அவ்வளவு நெருக்கமாய் இருக்கிறதை நம்ம என்றைக்காவது உணர்கிறோமா? அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதே என்ன என்ன செய்யல இல்ல. அதனால என் ஜனங்கள்
அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறாள். இன்னைக்கு வியாதிங்கிற சிறையிருப்பு, இன்னைக்கு குறைபாடுங்கிற சிறையிருப்பு, கடன்கிற சிறையிருப்பு, இன்னைக்கு இன்னும் எத்தனையோ சிறையிருப்பு, போராட்டம், பிரச்சனை, அது அப்படி, இது இப்படின்னு எத்தனை சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், அவரை குறித்ததான அறிவுல நம்ம எங்கேயோ குறைவுபட்டு நம்ம நின்றிருக்கிறோம். அதனால் நாம் சிறைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இது எல்லாம் நடந்துச்சு. ஆனா, இதையே நம்ம தேவன் தேவன் தான் இதெல்லாம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி அவரையே நம்ம குற்றப்படுத்தவும் செய்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவர்களில் கனமுள்ளவர்கள். அவங்கெல்லாம் ரொம்ப உயர்வான இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க எப்படி இருக்காங்களாம்? பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அதிநிமித்தம், எதி நிமித்தம்? என் ஜனங்கள் அறிவில்லாதது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவங்க திரள் கூட்டம், அவங்களுடைய ஆடம்பரம், அவர்களில் களி கூறுகிறவர்கள், இவங்க எல்லாரும் எதுக்குள்ள இறங்குறாங்களாம்? பாதாளத்துக்குள்ள இறங்கி போகிறார்களாம். இதுக்கு எல்லாம் ஒரே ரீசன் என்ன? அவரை குறித்ததான அறிவு இல்லை. அவரை குறித்ததான அறிவை உடையவர்கள், the people who know their God shall be strong. அவங்க எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க, திடமா இருப்பாங்க. எத குறித்து பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு தைரியமா இருந்த அவருடைய பரிசுத்தவான்கள் யாராவது குறித்த நேரத்துக்கு முன்பாக பாதாளத்துல இறங்குனாங்களா? தானியேல பார்க்கிறோம். சிங்க கெபிதான். பாதாளம் அங்க திறந்திருக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா தானியேலுக்கு அந்த ஃபீல் இல்லவே இல்ல. ஏன்னா, தான் ஆராதிக்கிற தேவன் யாருங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்போ அங்க பாதாளம் அவனுக்கு அடைக்கப்பட்டிருந்ததை அவர் உணர்ந்திருந்தார். எந்த சிங்கமோ அது சிங்கம் அவர் கரத்தின் கிரியை. அத அவர் பார்த்துக்கிடுவார். அந்த சிங்கத்தை படைத்தவரே என்னோடு கூட இருக்கிறார். அப்படிங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தபடியினால, அந்த சிங்கம் அங்க உள்ள போடும்போது கூட, அந்த சிங்கத்தால அவர ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா, தேவனை குறித்ததான அறிவை உடைய மனிதனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறதுனால தான், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மள ஈஸியா அட்டாக் பண்றத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கிக் கொண்டிருக்கிறோம்? இதுல தான் நம்முடைய அற்புதம் அடங்கி இருக்கு. இந்த அறிவு இல்லன்னா பாதாளம் வாய திறந்து வைத்திருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த அறிவை பெறாதவர்களுக்கு பாதாளம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்த மறக்கவே கூடாது. ஏசாயா 5 அந்த 12ல இருந்து நீங்க தியானித்து பாருங்க. 11, 12ல இருந்து. அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி. அவர் அழிக்கல நம்மள. அவர் நம்மள சிறைப்பட்டு போகும்படி அவர் செய்யல. அவர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அவர் அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற தேவன். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாறப்பண்ணுகிற தேவன். ஆனா, நம்முடைய அறிவு குறைவாய் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு பாதாளம் திறந்திருக்கிறதாம். தன்னை விரிவாக்கி வைத்திருக்கிறது. அவரை பற்றின அறிவை பெற்ற மனிதர்கள நீங்க வேதத்துல எங்க வேணாலும் நீங்க தியானித்து பாருங்க. அவங்களுக்கு நேராய் பாதாளம் திறந்திருக்கப்படாததா நீங்க பார்ப்பீங்க. எந்த எந்த பரிசுத்தவான்களை எடுத்து பார்த்தாலும் சரி. அந்த அறிகிற அறிவுல ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் வளருகிறானோ, அவனை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஒன்றும் அவன அழிக்க முடியாது. ஒன்றும் அவனை சிறைப்படுத்த முடியாது. இன்னும் சில வசனங்கள நம்ம தியானித்து பார்ப்போம். இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4.
நினைக்கிறேன். நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். தேவனுடைய சாயல், அதாவது கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம்தான் தேவனுடைய சாயலாய் இருக்கிறதாம். இன்னைக்கு மிகப்பெரிய சுவிசேஷமே என்ன அப்படின்னா, நம்மோடு கூட தேவன் ஒன்றாக கலந்திருக்கிறார். நமக்குள் அவர் இருக்கிறார். அவருக்குள் நம்ம இருக்கிறோம். அவரோடு கூட நம்ம ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத, இந்த வெளிச்சத்த, இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இன்னைக்கு குருடாகிட்டோம். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை தியானித்திருக்கிறோம். குருடாயிட்டோம்னா எவ்வளவு லைட் போட்டாலும் நம்ம கண்கள்ல வெளிச்சம் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவன், இன்னைக்கு நம்ம விசுவாசிகள்னு சொல்றோம், கிறிஸ்துவ நம்புறோம்னு சொல்றோம். ஆனா எத்தனை பயம் நமக்கு இருக்கு. இதுக்கு காரணம் நம்முடைய மனதும் பல இடங்களிலே அது குருடாகி இருக்கிறது. அவருடைய அன்பை உணர முடியல, அவருடைய வல்லமைய உணர முடியல, அவருடைய மகத்துவத்தை உணர முடியல, அவருடைய ஞானத்தை உணர முடியல. இது எல்லாம் உணர முடியாத இடம் எல்லாம் நாம் குருடாகி இருக்கிறோம். ஏன்னா வெளிச்சம் அந்த இடத்துக்குள்ள வரவே முடியல. இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய எண்ணங்களிலே எந்த இடங்கள்லாம் அவன் பொய்களை விதைத்து வைத்திருக்கிறானோ அந்த இடங்கள் எல்லாம் நாம் குருடாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் தேவனை அறியல அப்படின்னா அவனால சத்தியத்தை முழுவதுமாய் புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க யாரையோ தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பல பல தேவ மனிதர்களை தேடி ஓடுவாங்க. ஆனா கூட அவங்க இருதயம் இளைப்பாறுதல்ல வராது. இவங்க ஜெபம் பண்ணா நடந்துரும். அவங்க ஜெபம் பண்ணா நடந்துரும். இவங்க இவங்க கிட்ட போனா இந்த அற்புதம் நடக்கும் நடக்கும். ஆனா எல்லாமே டெம்பரரியா இருக்கும். என்றைக்கு ஒரு மனிதன் அமர்ந்திருந்து அவரை அறியத் தொடங்குகிறானோ அவனே தேவனிடத்துல நன்மைகளையும் கிருபைகளையும் சமாதானத்தையும் அவன் உணர்கிற மனிதனாய் அவன் மாறுவான். தேவனை அறிகிற அறிவுல கிருப சமாதானம் எல்லாம் பெருக ஆரம்பிக்கிறதை அப்படிப்பட்ட மனிதர்கள் மாத்திரமே பார்க்க முடியும், உணர முடியும். அப்போ இன்னைக்கு நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க உங்கள உங்கள யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு எந்த இடத்துலலாம் உங்க இருதயத்துல பயம் இருக்கு? எந்த இடத்துலலாம் கவலை இருக்கு? எந்த இடத்துலலாம் தே இது இது எனக்கு நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இந்த இடம் எல்லாமே அவன் குருடாக்கி வைத்திருக்கிற இடம். இதெல்லாம் அரண்கள் இருக்கிற இடம். இந்த இடத்த நம்முடைய போராயுதங்கள், அதுதான் சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, சத்தியம் என்னும் அரைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயமாகிய வசனம், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம், எல்லாம் மிகப்பெரிய சர்வாயுத வர்க்கமா இருக்கு. இன்னைக்கு அவன் எப்படியெல்லாம் நம்மள அட்டாக் பண்ணுவாங்கிறத நம்ம தெரிஞ்சா போதும். மெயினா நம்முடைய அட்டாக் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்தின் காரியத்தை வச்சுதான் அவன் நம்ம மைண்ட்ல பல பொய்களை கொண்டு போடுவான். உலகத்துல எப்படி நடக்கு, அவங்களுக்கு அப்படி நடந்தது, அவங்க எல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு அப்படி நடந்ததுன்னா அப்போ நமக்கு எப்படி? இன்னைக்கு இப்படி ஒரு சிம்டம் இருக்கு. இந்த சிம்டம் இருந்தா
இது நடக்கும் அப்படின்னு நாமே பல காரியங்கள தேடி பல பொய்கள நம்ம நம்புறோம். இப்படி நம்பும்போது தான் என்ன நடக்கு? பாதாளம் வாய என்ன செய்தான்? திறந்து வைத்திருக்கான். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? எதின் மேல் இருக்கிறது? நம்ம நம்பிக்கை வேற எங்கெல்லாம் இருந்ததுனாலும், அந்த இடம் எல்லாம் நமக்கு அந்த வெளிச்சம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு வெளிச்சமாயிராதபடிக்கு, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நம்முடைய மனதை அந்த இடங்களில் எல்லாம் குருடாக்கி வைத்திருக்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தானியேலுக்கு மனுஷர குறிச்சு பயமே இல்ல. அவன் மனுஷருக்கு அடிமையே ஆகல. அவ்ளோ பெரிய அந்த தேசத்துக்கே ராஜா தான். அந்த ராஜா அந்த ராஜாவுக்கு கீழ தான் தானியேல் இருக்கிறாரு. அந்த ராஜா ஒரு சட்டம் போட்டுட்டாரு. அவரு சட்டம் போட்டுட்டாருங்கிறதுக்காக, நான் யாரையும் என்ன செய்ய முடியாது? பணிந்து கொள்ள முடியாது. மனுஷருக்கு அடிமையாகல. இன்னைக்கு அவரே அப்படி இருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமாம்? விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா, இன்னைக்கு அவரை அல்லாமல் நமக்கு என்ன தீங்கு நேரிடும்? அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாய் உணர்ந்தவர்கள். வசனம் தெளிவா சொல்லுது. நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பெற்றோருக்கு நம்ம தலையில எவ்வளவு முடி இருக்குதுன்னு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியுமா? இத இந்த வசனத்த சொல்லும்போதே நெறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி அவருக்கு இந்த அளவா நம்மள பார்க்கிறாரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கனாலே, இன்னமும் அவரை அறிந்து கொள்ளவில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். என் அப்பா என் தலையில இருக்கிற முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார்னா, தாவீது அதுதான் சொல்றார். கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். யோசித்து பார்த்தா தாவீதுக்கு அந்த வெளிச்சம் இருந்திருக்கு. இன்னைக்கு ஏன் நமக்கு இல்ல? ஏன்னா, அவரு கூட இன்னமும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல அவருடைய ஸ்பிரிட் ஒன்றாக கலந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட்ல போயி நம்ம எதையுமே அறிந்து கொள்ளல, புரிந்து கொள்ளல. அதனால தான் எல்லாத்த குறிச்சும் பயம். இன்னைக்கு தாவீதுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் உட்கார்ந்து இருக்கும் போதும், நான் என் உட்காருதலையும், என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அப்படின்னு சொல்லி அந்த 139ஆம் சங்கீதத்துல தாவீதுக்கு அந்த நாட்களிலேயே அப்படி வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கும்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ அவருடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு எவ்வளவு பெரிய புரொடெக்ஷன் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியாத இடத்துல இருக்கிறபடியினாலதான் பாதாளம் என்ன செய்திருக்குதான் வாய திறந்து வைத்திருக்குது. அதனாலதான் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாததுனால பாதாளம் அது வாய திறந்து வைத்திருக்குது. அப்போ இன்னைக்கு யாரும் நம்முடைய நம்முடைய பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு காரணம் இல்ல. நம்முடைய நாம் தேவனை குறித்து அறிகிற அறிவுல நம்ம குறைவுபட்டு இருக்கிறது தான் மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த வசனமும் ஒரு காரியத்தை உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, இது ஆங்கிலத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் புத்தியில் their understanding is darkened.
அண்டர்ஸ்டாண்டிங்னாலே உணர்வு. அவரை உணர்கிற அந்த காரியத்துல அங்க என்ன இருக்கு? இருள். அது என்ன செய்தான்? இருளாக்கப்பட்டிருக்கு. அங்க வெளிச்சம் இல்ல. தங்கள் இருதய கடினத்தினால் அவங்க இருதயம் அந்த அந்தகாரப்பட்டு அது இருளா இருக்கிறபடியினாலே அவங்க அவங்க தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, என்ன அறியாமை? தேவனை குறித்ததான அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறோமா? பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. இன்றைக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பீயிங் ஏலினேட்டட் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய ஜீவனுக்கு எப்படி இருக்கிறோமா? அந்நியராய் இருக்கிறோமா? அப்போ லேக் ஆஃப் நாலேஜ், அறிவில்லாமை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த டார்க்கண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம உணர்வு பூர்வமாய் இன்னமும் நாம் அவரை அறியவில்லை. அவர் அறியாத இடங்கள் எல்லாத்துலயும் பயமும் கவலையும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம எவ்வளவு படித்திருக்கலாம், நம்ம திறமசாலிகளா இருக்கலாம், ரொம்ப ஞானம் உள்ளவங்கன்னு இந்த உலகத்துல சொல்லலாம். ஆனா கூட புத்தியில அந்தகாரம் இருக்க முடியும். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்துல என்ன செய்யறானா? சொல்லிக் கொள்ளுகிறானா. அந்த மதிகேடன் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பெரிய அறிவாளிகள்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா கூட அவங்க யாரு? அறிவில்லாதவர்கள். Yet spiritually they are blinded, darkened in their understanding. அவங்க உணர்வு பூர்வமா உணரல அப்படின்னா வெளியில வேணா அவங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள முடியும். ஆனா உள்ளான இருதயத்துல தேவ சமாதானத்தை, தேவனுடைய ஜீவனை அவங்க உணரவே முடியாத இடத்துலதான் இருப்பாங்க. மரணம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கும். சரீர பிரகாரமா அவங்க இருக்கலாம், அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா அவங்க ஆத்மார்த்தமாய் தேவன் கொடுக்கிற சமாதானத்திலும் சந்தோஷத்தையும் அவங்க ஒரு நாளும் அனுபவிக்கவே முடியாது. பவுல பாக்குறோம். அவர் கமாலியேலின் பாதத்தண்டையில நியாயப்பிரமாணங்களை கற்று தெரிந்தவர். பயங்கரமான ஒரு பக்திமான். அவர் பயங்கரமான ஒரு ரிலீஜியஸ் பர்சனா தான் இருந்தாரு. ஆனா கூட அவர் தேவனுடைய ஜீவனுக்கு அவர் அந்நியராகத்தான் இருந்தார். தேவனை குறித்த அறிவு இல்லாமையினால அவர் என்ன செய்தாரு? எல்லோரையும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் துன்பப்படுத்தி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். என்றைக்கு தேவனை குறித்ததான அறிவு, தேவன் என்றைக்கு அவரை சந்தித்தாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை மொத்தமா மாறி வெளிப்பாடுகள் நிறைந்த மனிதனாய் பவுல் மாறினதை பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இதையெல்லாம் எபேசியர் எழுதினது அவருதான், கொரிந்தியர் எழுதினது அவருதான். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு காலத்துல தான் எப்படி தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனா இருந்தோம், தன்னுடைய கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் அவர் அறிந்திருந்ததுனாலதான் இந்த வசனங்கள் எல்லாம் அவர் உணர்ந்து எழுதியிருக்கிறார். ரோமர்ல அதனாலதான் அவர் எழுதுறாரு, ஐயோ நீங்க காண்கிற இதுல அவருடைய வல்லமையையும் தெய்வத்துவத்தையும் நீங்க பார்க்க முடியுமே. அப்போ இன்றைக்கு எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு அறிவாளிகளா இருந்தாலும் தேவனை அறியலன்னா அங்க ஒரு சிறையிருப்புலதான் நம்ம இருப்போம். அங்க அழிவு நமக்கு அழிவு அவருடைய அறிவு இல்லாதபடியினாலதான் அழிவு நமக்கு வருகிறதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட அவர் ஒன்றாக இணைந்திருக்கிறார்ங்கிறத நேற்றைய தினம் ரொம்ப அழகா தேவன் நமக்கு அவர் காண்பித்தார். அந்த மெடிடேஷன் பிரேயர்ல நெறைய பேர் தேவனுடைய தொடுதலை உணர்ந்தத நம்ம பார்த்தோம். நெறைய பேர் தேவன் தங்களை கட்டி அணைத்தத, தேவன் அவர்களுக்கு தடவி குடுத்ததெல்லாம் ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த இந்த ஃபீல் பண்ற இடத்துக்கு நம்ம என்னைக்கு வர்றோமோ, அன்றைக்கு நம்ம வாழ்க்கை அது தேவரகமான ஒரு வாழ்க்கையாய் மாறுகிறதை நம்ம அறிய முடியும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கூலா இருக்கா? இல்ல ஆத்துமா எப்பொழுதுமே படபடப்புக்குள்ளேயே இருக்குதா? உங்கள நீங்களே சோதித்து பாருங்க. இந்த ஆத்துமாவுல படபடப்பும், பயமும் அப்படியே எதையோ ஒண்ண நெனச்சு தாட்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டே இருந்ததுன்னா, ஒண்ணு அறிந்து கொள்ளணும். இன்னமும் தேவனை அறிகிற விதத்தில் நாம் அறிந்து கொள்ளவில்லை. தேவன குறிச்சு அறிஞ்சிருக்கிறோம். பல வருஷங்களா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். அதுக்காக தேவன அறிஞ்சுட்டோம்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கும் பார்க்கிறோம். எத்தன கிறிஸ்தவர்கள் தேவன அறியாதபடிக்கு பயத்திலயும், கலக்கத்திலயும், பயம், கலக்கம், உலகத்துல இருக்கிற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறபடியினால, எத்தனையோ விதமான போராட்டங்கள்லயும், பலவீனங்கள்லயும், வியாதிகள்லயும், டிப்ரஷன்லயும் சிக்கிக் கொண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பல வருடங்களாக கிறிஸ்தவர்கள் தான். ஆனா கூட அவரை அறியவில்லை. இன்னைக்கு நம்ம அவர அறிந்திருக்கிறோமா? அவர உணர்ந்திருக்கிறோமா? அவரை அறியாமலும், உணராமலும் நம்ம இருக்கிறோம்னா, உன்ன நல்லா புரியணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? தேவன் யாரையும் அழிக்கிறவர் அல்ல. அவர் ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்கிறாரு. திருடன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறான். அவன் எப்படி திருட வர்றான்? எப்படி நம்மள கொல்ல வர்றான்? எப்படி அழிக்க வர்றான்? நம்முடைய எண்ணங்களிலே உலக பிரகாரமான எண்ணங்களை விதைப்பதன் மூலம். உலகத்துல இப்படி இருக்கு, உலகத்துல அப்படி இருக்கு. நெறைய விதமான பொய்கள், நெறைய பொய்கள நம்ம இருதயத்துல அவன் விதைச்சு, விதைச்சு, விதைச்சு நமக்கு என்ன செய்றான்? நம்மள பயமுறுத்தி பல வருஷங்களா, அரண்களாய் நம்ம எண்ணங்களிலே பல காரியங்கள் இருக்கு. நிமித்தம் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கன்டா இருக்கிறபடியினால, நாம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து அப்போ தேவனுடைய ஜீவனுக்கு இன்னைக்கு சொந்தமானவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நாம் அந்நியராய் இருக்கிறோமா? அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. நீங்க எனக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கூட நான் இருக்கிறேன். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன். இந்த அளவுக்கு தேவன் நம்மோடு கூட ஒன்றாக கலந்திருக்கிறதை நாம் உணர்கிறோமா? உணரல அப்படின்னா, அந்த இடம் எல்லாம் நாம் சிறைப்பட்டு இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர குறித்து அறிகிற அறிவு இல்லாத மக்கள் எப்பொழுதும் கான்ஸ்டன்டா இவங்களுக்கு ஃபியர்லே தான் இருப்பாங்க. இந்த பயம் என்பது அது எப்பவும் இருக்கும். இத குறிச்சு பயம், அத குறிச்சு பயம், இது எப்படி ஆகுமோன்னு பயம், அது எப்படி ஆகுமோன்னு பயம், புலம்பலு, முறுமுறுப்பு இது எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இது யார்? இவங்க தேவனை அறியாதவர்கள், உணராதவர்கள். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு அஞ்சுவேன்? இன்னைக்கு நம்ம சொல்றோமா? அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு. நான் யாருக்கு பயப்படணும்? யாருடைய ஒப்பீனியன்ஸ்க்கு நான் பயப்படணும்?
நம்ம அதுக்காக மேலா இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்பட்ட அவங்க சொல்ற காரியங்கள செய்யணும். நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனா, அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ்க்கோ, அவங்க நம்மள நம்மை குறித்ததான தேவனுடைய ஐடென்டிட்டிக்கு விரோதமா அவங்க ஒரு வார்த்தைய சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. இன்னைக்கு நம்ம அவங்க வார்த்தைகளுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்னமும் நாம் உணராதவர்களா இருக்கிறோம். அங்க சங்கீதம் அ 9:10 நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்களாம். இன்னைக்கு நம்ம அவரை கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இன்னைக்கு அவருடைய நாமத்த அறிந்திருக்கிறோமா? அவர அறிந்திருக்கிறோமா? அவருடைய நாமத்துக்கு என்ன பவர் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு இன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஒருவேள எந்த ஏரியாஸ்லலாம் பயம் இருக்கோ, நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே இந்த இடத்துல நான் இன்னமும் உங்கள அறியல. இந்த இடத்துல நான் உங்கள ஆழமா அறியணும். உங்கள புரியணும்பா. நீங்க எப்படிப்பட்டவர்ங்கிறத நான் உணர்வு பூர்வமாய் உணர வேண்டும். அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்கிற அந்த டார்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி, நமக்கு வெளிச்சம், கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு அந்த இடத்துல பிரகாசத்தை கொடுக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பயங்கள் விலகுகிறதை நீங்கள் உணர முடியும். அப்போ நோயிங் காட், தேவனை அறிகிற அந்த அறிவு நமக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை விலக்குகிறதா இருக்கிறது. அவர குறிச்சு அறிகிற அறிவு இல்லன்னா, பயத்தை எப்படி தேவன குறித்து அறிகிற அறிவு, கிருபையையும், சமாதானத்தையும் நமக்குள்ள பெருகச் செய்கிறதோ, தேவனை குறித்ததான அறிவு இல்லாம இருக்கிறோம்னா, நமக்குள்ள பயத்தையும், சமாதானம் இன்மையையும் அது பெருக செய்கிறதா இருக்கிறது. எல்லாமே ஆப்போசிட்டாவும் நம்ம பார்க்கணும். நாட் நோயிங் ஹிம் என்ன செய்யுது? நம்மளுடைய ஃபியர மல்டிப்ளை பண்ணுது. பெருக பண்ணுது. ஏன் நாளைய குறிச்சு நம்ம கவலைப்படுறோம்? ஏன்னா, நம்முடைய ஃபியூச்சர அவர் கரத்துல அவர் வைத்திருக்கிறார்ங்கிற நம்பிக்கை நமக்கு இல்ல. வசனம் சொல்லுது, "உன்ன குறிச்சு என்னுடைய நினைவுகள் அது மேலானவைகள்." உன் நினைவ பார்க்கிலும், உன் வழிய பார்க்கிலும், என்னுடைய நினைவு, என்னுடைய வழி அது மேலானது. நான் உன் பேர்ல நினைத்திருக்கிற நினைவு, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அது உனக்கு ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவான முடிவாய் அது இருக்காது. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இது இப்படி நடக்குமோ? அது அப்படி நடக்குமோன்னு நமக்குள்ள அந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம இன்னமும் அவரை குறித்து அறிகிற அறிவில் இல்லை. அப்போ இன்னைக்கு நல்லா நம்ம புரிய வேண்டியது. இன்னும் ஆழமா நம்ம நாளைக்கு அத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன புரிந்து கொண்டோம்? அவர குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால ஜனங்கள் சங்காரமாறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு என்ன சிறையிருப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க? எந்த இடத்துல நீங்க அவர அறியாதபடியினால என்ன சிறையிருப்பு உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது? அவரு தாவீத போல நம்ம சொல்றோமா? அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. இத உணர்றோமா? அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. என் கூட ஒண்ணா கலந்து இருக்கிறீங்க. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர். உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சகலவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குதுன்னா, நம்ம எத குறித்தாவது பயப்படணுமா? கவலைப்படணுமா? இல்ல மனுஷருடைய வார்த்தைய குறிச்சு, ஒப்பீனியன்ஸ குறிச்சு
நம்ம கவலைப்படணுமா? கலங்கணுமா? இன்னைக்கு இதெல்லாம் நமக்குள்ள இருக்குன்னா, நம்மை நாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்துலலாம் நம்ம வீக்கா இருக்கிறோம். அந்த இடத்துலலாம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நமக்கு பிரகாசத்தை கொடுக்காமல் இருக்கிறது. நம்ம இருதயம் கடினமா அந்த இடத்துல இருக்கு. அந்த இடம் உணர்வில்லாம இருக்கு. தேவனை குறித்ததான அறிகிற அறிவில உணர்வில்லாமல் இருக்கிற இடம் தான் அங்க இருளா இருக்கு. அந்த இடத்துல தான் பிரகாசம் இல்ல. அந்த இடத்துல தான் நமக்கு பயம். இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும் என்றால், இன்றைக்கு அவருடைய அறிகிற அறிவை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஏசாயால ஒரு அழகான அந்த வார்த்தை. நம்ம சிறைப்பட்டு போறோம். அறிவில்லாததுனால தான் பாதாளம் தன் வாய திறந்து வைத்திருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனின் ஆவியின் பிரமாணம் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களா இருக்கிற நமக்கு பாவம், மரணம் என்கிற பிரமாணம் செயல்பட முடியாதாம். விடுதலை ஆக்கிட்டான். இன்னைக்கு ஜீவனின் ஆவியின் பிரமாணத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்துட்டோம்னா, பாதாளம் எப்படி நமக்கு நேராய் அது திறந்திருக்க முடியும்? இன்னைக்கு அத ஆழமா நீங்க விசுவாசிங்க. இந்த மெசேஜ திரும்ப, 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 திரும்ப நீங்க கேட்கும் பொழுது பல பகுதிகளிலே உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். முடிந்தவர்கள் எழுதுங்க. எழுதும்போது இன்னும் பல இடங்களில உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். இத மறுபடியும் கேட்டு எழுதும்போது தான் நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். நான்லாம் ஒரு காலத்துல நெறைய எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு இப்ப எழுத முடியல, நேரம் இல்ல. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எனக்கு எப்ப வந்ததுன்னா, எழுதும் பொழுது தான். ஏன்னா, கான்சன்ட்ரேஷன் இன்னைக்கு நம்ம இந்த பல சிந்தனைகள் நமக்கு இருக்கிறதுனால, மனதுல பல ஓட்டங்கள், தாட்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா எழுதும்போது, நம்ம அந்த ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த வார்த்தையில இருக்கும். அப்போதான் நம்முடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாற முடியும். இன்னைக்கு மெசேஜ் கேட்கும்போது நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். நல்லது. ஆனா மறுபடியும், மறுபடியும் கேட்டு இதுல இப்படி இருக்கு. இதுல அவர் உங்களுக்கு தர்ற ரெவலேஷன் என்ன? இதெல்லாம் குறித்து நீங்க எடுக்கும் பொழுது, உங்க இருதயம் உணர்வுள்ள இருதயமாய் மாறும். நாம் தேவ ரகமானவர்களாய் மாறுவோம். தேவனுடைய ஜீவனுக்கு சொந்தமானவர்களாய் நம்ம மாறுவோம். பிரகாசமுள்ளவர்களாய் நம்ம மாறுவோம். அவர குறித்து அறிகிற அறிவுனால நம்ம வாழ்க்கையில கிருபையும், சமாதானமும் பெருகுகிறதை நாம் உணர்கிறவர்களாய் இருக்க முடியும். கிருபையும், சமாதானத்தையும் என்றென்றைக்கும் அந்த சமாதானத்துல நம்ம வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தரும்படிக்கு தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த வாழ்க்கைய நம்ம அனுபவிக்கிறோமா? பவுல் சொல்றார், நான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எப்படி அவரால் அத சொல்ல முடியுது? ஏன்னா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இத அறிகிற பொழுதுதான் நாமும் இந்த மன ரம்யத்துக்குள்ள வர முடியும். எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க வைக்க வல்லமையுள்ளவர். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். அப்போ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், நம்ம அவரை அறிகிற அறிவுல இன்னமும் டீப்பரா உள்ள போகணும். அப்போ அந்த ஜெயம் பெறுகிறவர்கள் லிஸ்ட்ல நம்ம பேரும் நிச்சயமா இடம்பெறும் என்பதுல சந்தேகம் இல்ல. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இதுவரைக்கும் உங்கள குறித்ததான ஆழமான அந்த அறிவு உணர்வு பூர்வமாய் நாங்கள் உணராததினாலே, நாங்கள் அறியாததினாலே நாங்கள் சிறையிருப்புக்குள்ள இருந்தோம்ப்பா. ஆனா நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாய் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறீர் அப்பா. உங்கள குறித்து அறிகிற அறிவு எங்களுடைய சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு எங்களை முற்றிலுமாய் வெளியே கொண்டு வருகிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா.
அப்பா, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நீர் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். ஆனா எங்களுடைய அறிவில்லாமையினால நாங்க சிறைப்பட்டு கிடந்த அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்பும்படியாக, ஆண்டவரே, உங்கள குறித்ததான ஆழமான அந்த கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி எங்க இருதயத்துல பிரகாசிக்கும்படியாக, தேவனுடைய ஜீவனுக்கு நாங்கள் சொந்தமானவர்களாய் உணரும்படிக்கு, அப்பா, எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் நாங்க வாழ்ந்தது ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழும்படியாய் எங்களை நீங்க அழைக்கல. இன்னைக்கு சபைக்குள்ள இத்தனை பொறாமை, பெருமை, கசப்பு, வைராக்கியம், இப்படி நாங்க வாழ எங்களை அழைக்கலப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாய் எங்களை நீங்க அழைக்கல. இன்றைக்கு நாங்க யாருங்கிறத உணரும்படிக்கு, அப்பா, உம்முடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்கு மேலாய் திரித்துவத்துல ஒரு நபராய் இருக்கிற, தேவனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவியில நீங்க ஒண்ணு பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. நீ தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வுல நாங்க வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உலகமும் உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத இடத்துக்கு, வானத்துக்குரியவர்களாய், மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி இருக்கிறார்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படி இருக்கிறார்கள். நீர் வானத்துக்குரியவராய் இருந்தபடியினால இந்த பூமியில உள்ள எந்த காரியமும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே இல்லப்பா, டிஸ்டர்ப் பண்ணல. அப்படிப்பட்டவர்களாகத்தான் எங்களையும் நீர் வைத்திருக்கிறீர். அதை உணர தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். இந்த நாள்ல எங்க கண்களை நீர் திறந்திருக்கிறீர். அப்பா, வெளிச்சம் இல்லாத இடத்துல எல்லாம் எங்க இருதயத்தை நீர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, எங்களுடைய ஆவியிலே நாங்க வாழ, அப்பா, ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஆவியினாலே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்களும் தேவனுடைய புத்திரர்களாய், முதிர்ச்சி அடைந்த புத்திரர்களாய், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்க ஆவியானவரால மாத்திரம் நடத்தப்பட, எங்களுடைய மாம்சம் இனி எங்களை நடத்தக்கூடாதுப்பா. உம்மாலே நாங்கள் நடத்தப்பட எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஐம்புலன்கள் எங்களை இனிமே நடத்தக்கூடாதுப்பா. ஆவியானவருடைய நடத்துதல் எங்களுக்கு உண்டாவதாக. தகப்பன், அப்படியே எங்களை வழி நடத்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் மனதார பிளஸ் பண்றேன். எந்தெந்த இடங்கள் எல்லாம் இருள்ல இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் வெளிச்சமும் பிரகாசமும் உண்டாகட்டும் என்று சொல்லி மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.